வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு இயற்கையான முறையில் ஒரு பூச்சி விரட்டியும் பயிர் ஊக்கியாகவும் எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு உரத்தை பற்றி தான், நீர் உரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செடிகளை பராமரித்து அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுத்தா தான் அந்த செடி நமக்கு கை நிறைய அள்ளி கொடுக்குற அளவுக்கு நமக்கு கொடுக்கும். இதுதான் இயற்கையோட வரம். இது இந்த செடியை நமக்கு எப்படி நமக்கு செடிக்கு வளர்ச்சியாகவும் பயிர் ஊக்கியாகவும் எப்படி செயல்படுது அப்படின்றத நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். இது அதிகப்படியான செலவு எதுவுமே கிடையாது. வாங்க அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் கத்தாழை வச்சுருப்போம் எல்லாருமே. அந்த மாதிரி நானும் ஒரு 2-3 தொட்டியில் வச்சுருக்கேன். அதில் கிடைக்கிற அந்த கத்தாழையெல்லாம் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பக்கெட்டில் போட்டுக்கோங்க. பக்கெட்டில் போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கத்தாழை தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு வாரத்துக்கு சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த கத்தாழை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றணும். தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி அதை ஒரு 7 நாளைக்கு 1-2 நாளில் சில பேர் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அது அந்தளவுக்கு பயன் கொடுக்காது. நீங்கள் ஒரு 7 நாளாவது நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதில் பாருங்கள், நம்ம போட்ட அந்த பீஸெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா நொதிச்சு நல்லா கூழ் போல் ஆகிருக்கும். இதை என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் புளிச்ச மோர் இதெல்லாம் ஊற்றி வச்சதை வச்சுருந்தேன். அது கூட சேர்த்து இதையும் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு தேவையோ தேவையான அளவு மட்டும் பக்கெட்டில் நான் இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன். மீதி இருக்கிறத திரும்ப இன்னொரு நாளைக்கு பயன்படுத்திக்கலான்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி செடிக்கு கலந்து ஊற்றலாம் மண்ணுக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் நிறைய சத்துக்கள் இருக்கும். இந்த சத்துக்கள் எல்லாம் போய் செடிக்கு சேரும்போது தான் நம்ம செடி நல்ல பச்சை பசேர்னு இருக்கும். இது மாதிரி 10 லிட்ரு பக்கெட்டில் நானே எடுத்துக்கிட்டேன். இது 10 லிட்ரு பக்கெட்டுக்கு நான் 1 லிட்ரு போல் தண்ணியில் 1 லிட்ரு அளவுக்கு நான் அந்த கற்றாழையோட தண்ணீர் கலந்து செடிக்கு, பெரிய செடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, இப்போ நான் இதில் இந்த பெரிய தொட்டியில் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றுவேன். இது மாதிரி உங்கள் செடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இதுக்கு 1 கப்பு போல் தண்ணி ஊற்றுவேன். 1-1.5 கப்பு ஊற்றுவேன். இது மாதிரி தேவையான அளவு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்கள் செடியோட வளர்ச்சியும் அந்த செடியோட பச்சையோட தன்மையும் உங்களுக்கே தெரியும். இப்படி ஊற்றுறதுனால நமக்கு மண்ணில் அதில் இருக்க வேறு சம்பந்தமான நோயெல்லாம் இருக்காது. செடியும் நல்ல பச்சை தன்மை கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சத்து இருக்குன்னா, அதில் பாலிசாக்கரைடு, யூரிக் அமிலம், பொட்டாசியம், செலினியம், துத்தநாகம், கால்சியம், விட்டமின் A, C, E, B1, B2, B6, B12 இது எல்லாமே இருக்குது. இந்த ஒரு இதை ஊற்றுறதுனால நமக்கு நிறைய கை நிறைய ஈல்டு கிடைக்கும்.